வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து பொறுத்தது போதும், இதுக்கு மேல கூடாதுரா, எங்க அம்மாவை எப்படி நீங்க துன்புறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கணுமே. அப்படியே சும்மா அந்த சந்திரகாந்தா மேடம் இருக்காங்களா, அவங்களுக்கு அப்படியே சும்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி உடனே சந்திரகாந்தா மேடம் எடுக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நான் தான் வெண்பா, அரவிந்தோட பொண்ணு. இதுக்கு முன்னாடி கூட எங்க அம்மாவுக்கு பிரச்சனை அந்த மாதிரி நீங்க தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஓ அந்த பொண்ணு, சொல்லுமா என்ன ஆச்சு, திரும்ப எதனா வீட்டுல பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா மேடம், ஆமா எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. எங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல 2 பேரும் கங்கணம் கட்டுன்னு அலையிறாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல மேடம். எங்க அம்மா இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறேன். உடனே நீ எதுவும் கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன், என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நடந்த கதை, வந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் வெண்பா குட்டி சொல்லிடுறா. ஓஹோ நான் இதான் விஷயமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு பக்கம் அடுத்த நாளே வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாம மல்லிக்கு யாரா எங்க தொந்தரவு கொடுத்தன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்ட் விடுறாங்க. உடனே எல்லாரும் அலறி வச்சு ஒரு பக்கம் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நழுவ பாக்குறாங்க. இந்த நழுவுறது, ஓடுறது, விலகுறது, இந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது, யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கட்டாயம் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. உடனே சைலண்டா ஒரு பக்கம் அமைதியா உட்காந்து இருக்காங்க எல்லாரும். சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா கொட்டி இருக்காங்களோ அவங்க வந்து மல்லியை வர சொல்றாங்க. மல்லி வந்ததும் உடனே சந்திரகாந்தா மேடம் வந்து, மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருக்கேன், எல்லாரும் முன்னாடியும் ஊர் அறிய உலக அறிய கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீயா டைவர்ஸ் கையெழுத்து போடுற வரையும் உன்னை யாரும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரனா அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்கள துண்டு இல்ல துணி இல்லைன்னு சொல்லிட்டு ஓட விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி பக்கம் பயத்துல அப்படியே கிடுத்து போய் நின்று இருக்காங்க. பயத்துல ஒரு பக்கம் நடுங்கி போய் நின்று இருக்காங்க. அடடா சாமி, இதுக்கு மேல இவங்க வம்பே நம்மளுக்கு வேணாடா, நம்ம பாட்டுக்கு நாம் உண்டு நம்ம பொழப்புண்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இதுக்கு தாங்க சொல்றது, தலை இருக்கிற போது வாழை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டினாங்கல்ல, இப்ப தேவைதான் உங்களுக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம மல்லியை கட்டி பிடிச்சுன்னு, அம்மா நான் தான் சொன்னல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன்னு, நீ பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் வீட்டுக்கு வராரு. எதுக்கு போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க? உன் பொண்டாட்டி பண்ண லட்சம்டாப்பா, உன் பொண்டாட்டி பண்றத ஏது என்ன இவர லொட்டு லொசுக்கு நம்ம கேள்வி கேட்கறோம்ல, அதனால நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ண வர வச்சிருக்கா. இவ ஓகேமா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ராஜேஸ்வரி பேச ஆரம்பிச்சிடறா. ஒரு பக்கம் சந்திரகாந்த மேடம் போகாம அங்கே நின்று கேட்டு சொல்ல வராங்க. ஆனா யாரா இவட்டே பட்டாசு மேல பட்டாசை வச்சு நம்மள ஒரு பக்கம் பக்க திக்குன்னு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீலிங் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. அதே சமயத்துல அவங்க உள்ள வந்து யாரு தேவையில்லாம பேசினுக்கிறது, நீங்க பண்ற தப்ப என்னைக்கு நீங்க உணர்ந்துக்க மாட்டீங்க, ஏன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், உங்க நெஞ்சு குறுகுறுக்குதா, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லையா, ஒன்னும் இல்லையா, எங்களுக்கெல்லாம் ஜாலியா இருக்கு, ஃபீலியா அவளையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நடிக்காத உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கூடிய விரைவில் எல்லாருக்கும் சேர்த்து வச்சு அடிக்குதான் போகுது. அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில திரும்பி பார்க்கும்போது எதுவுமே உங்க கூட இருக்காது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அடுத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தலாம், அடுத்தவங்களை எப்படி நொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி உருப்படலாம், முன்னேறலாம், அதை ஃபர்ஸ்ட் யோசிச்சு அப்படி முன்னேறி போனதான் வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அதை விட்டு தேவையில்லாத வழியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நீங்களே சீரழிச்ச கூடாது அப்படின்ற நான் தெரிவிச்சு விட்டு போயிடுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, see you, நன்றி, வணக்கம்.